ஹாய் மக்களே, வெல்கம் டு PYK Vlogs. இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சேடான நியூஸ் தான். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும். இது வரைக்கும் வந்து நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இனிமேல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சீக்கிரமாக வந்து 1K ரீச் பண்ணிட்டு 1K செலிப்ரேஷன் வீடியோ வந்து போடுறேன் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அது உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் முடியும். நியூஸ்னால் வந்து இப்போது நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நல்லா தான் இருந்தது. அதில் ஒரு 4600 சம்திங் ஃபாலோவர்ஸ் வந்து இருப்பாங்க. எதனாலன்னு தெரியல, திடீர்னு நான் லாகின் பண்ணும்போது ஓப்பனே ஆகலை. ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை ஆகன் தான் காட்டின்னு வந்து அதுக்கப்புறம் என்னான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்த்ததுல வந்து சப்சண்ட் ஆகிருக்கு. இது வரைக்கும் அந்தமாரி ஆனதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆயிருக்கு. இந்த சப்சண்ட் அப்படின்னா இடைக்கால தடை அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனாலனா கம்யூனிட்டி கைடன்ஸுக்கு எகென்ஸ்டாக எந்த ஒரு ரீல்ஸோ போஸ்ட்டோ அந்தமாரி வீடியோஸ் எதுவுமே வந்து போட்டிருக்கக்கூடாது. ஆனால் இது வரைக்கும் நான் அந்தமாரி எந்த ஒரு வீடியோவும் போடல. அதுக்கப்புறம் வந்து உடனே ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு நாளிலேயே 1000 ஃபாலோவர்ஸ் 2000 ஃபாலோவர்ஸ் டக்குன்னு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் அதை வந்து இன்ஸ்டாகிராம் சைடில் வந்து பார்த்துட்டு அதுக்கும் வந்து பேன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த 18+ கண்டென்ட்டு அந்த மாதிரிலாம் மேக்ஸிமம் போட்டிருந்தா அதுக்கும் பேன் பண்ணுவாங்க. அந்தமாரி உடனே ஃபாலோவர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகக்கூடாது. இப்போ ஒரு நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஃபாலோவர்ஸு, அதுக்கப்புறம் 200, அப்புறம் வந்து 100 அந்தமாரி வந்து உடனே ஃபாலோவர்ஸ் வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டு போனாலும் அது அந்தமாரி ஆனாலும் வந்து இது பேண்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போ என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து எதனால் பேண்ட் ஆச்சுன்னா, இப்போ ரீசெண்டாக நான் வந்து இன்ஸ்டாவில் எந்த ஒரு வீடியோவும் போடாததுனால ஒரு சில ஃபாலோவர்ஸ்லாம் வந்து டக்குன்னு அன்ஃபாலோ பண்ணிட்டு போகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து 680 இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 4606 தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து 100 கிட்ட வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டு போனதுனால நம்மள்த வந்து பேன் பண்ணிட்டாங்க. அதான் சப்சண்ட் பண்ணியிருக்காங்க. சப்சண்ட் பண்ணால் 30 டேஸ்க்குள்ளே, அதாவது 30 டேஸ் ஆகுமா ரெக்கவர் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? இந்த நியூஸை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபுல் வீடியோவை போடுறேன். அதனால் யாருமே வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களோட பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏன்னா அஃபிஷியலாக இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சுருந்தாலும் 18+ கண்டென்ட்டு இந்தமாரி ஃபேக் ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அந்த மாதிரி எந்த ஒரு எதுவுமே பண்ணாதீங்க. நான் எதுவுமே பண்ணாமலே நம்மளுக்கு வந்து சப்சண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து 1000 ஃபாலோவர்ஸ் வேணால் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாலும் உங்களை ஃப்யூச்சரில் நீங்கள் அக்கௌண்ட்டை வந்து நல்லா எடுத்துன்னு போகும்போது அந்த டைம் வந்து டப்புன்னு சப்சண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? சப்சண்ட் ஆகிடுச்சு. நம்ம 30 நாளுக்குள்ளே பார்க்கலாம் அது ரெக்கவர் ஆகுதா இல்லையா சொல்லிட்டு. இப்போ பாஸ்வேர்டெலாம் சேஞ்ச் பண்ணிட்டா உடனே வந்து ரெக்கவர் ஆகிடும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நானும் பாஸ்வேர்டெலாம் சேஞ்ச் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன், எதுவுமே வந்து ஓகே ஆகலை. ஆனால் நம்ம இன்ஸ்டா ஐடியை வந்து ஹேக்லாம் பண்ணல யாருமே, அது மட்டும் நல்லா புரியுது. சப்சண்ட் தான் பண்ணியிருக்காங்க. இதை எதை வச்சு சொல்கிறேன்னா, நான் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து வெரிஃபை பண்ணி ப்ளூ டிக் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ அது ஒரு பெஸ்ட்டாக போயிடுச்சு. இப்போ எனக்கு அது இப்போ வச்சு வாங்கினதுனால யாருமே வந்து ஆக்ட் பண்ணல இது வரைக்குமே. ஓகேங்களா? சப்சண்ட் தான் பண்ணியிருக்காங்க. 30 நாள் வந்து அதோடய வேலிடிட்டி பார்க்கலாம். 30 நாள் கழித்து திரும்பி வந்து அக்கௌண்ட்டு ரெக்கவர் ஆகுதா, அது இல்லாமல் இல்லை அப்படி இல்லைன்னா ரெக்கவர் ஆகலைன்னா நம்ம மறுபடியும் வந்து இன்ஸ்டாகிராம் சைடில் வந்து அப்பாலஜிஸ் தான் பண்ணணும். ஓகேங்களா? அதுமாரி உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. நான் இதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு மெயில் அந்தமாரி அப்டேட் எதனா வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த நியூஸை வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்களும் வந்து விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காதீங்க இன்ஸ்டாகிராம் சைடு பற்றியும். அது வந்து சில இன்ஸ்டாகிராம் தரப்புலையும் சில பக்ஸ்லாம் இருக்கும், அதனாலையும் கூட சப்சண்ட் ஆகிருக்கலாம். ஓகேங்களா? நானும் வந்து மெயிலெலாம் பண்ணியிருக்கேன். அது ரெக்கவர் ஆகாதான் பார்க்கலாம். ரெக்கவர் ஆகிட்டோன்னே நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட போடுறேன். ஓகேங்களா?